குடிப்பழக்கம் குடும்பத்தை அழிக்கும். மது வீட்டுக்கும் நாட்டுக்கும் உயிருக்கும் தீங்கு விளைவிக்கும். நான் உண்மையிலே நிறைய முயற்சி பண்ணி பார்த்தேன். என் வீட்டுக்காரர் முயற்சி பண்ணியும் அவரால் திருத்த முடியலை. அவரும் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல. நான் ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்லை, அவரோட ஏகப்பட்ட போராட்டம் பண்ணியிருக்கேன். அவர் என்னென்னவோ செஞ்சு பார்த்துருக்கோம். குடியை மறக்கிறதுக்காக அவருக்கு நாங்கள் செஞ்சாத வைத்தியமே கிடையாது. அவ்வளோ வைத்தியம் பார்த்தும் அவர் ஒரு 3 மாதம் குடிக்காமல் இருப்பார். திருப்பி 3ஆவது மாதம் ஆரம்பிச்சிருவார். திருப்பி ஒரு குடிப்பாருன்னா காலையிலேருந்து நைட்டு முடிய குடிப்பார். வேலை வெட்டிக்கே போக மாட்டார். படுத்து தூங்கின மயமாக தான் இருப்பார் வீட்டுக்குள்ளே. எங்கள் மாமியார்ட்ட சொன்னதுக்கு அதான் சொன்னாங்க, நீ தான் மீனாட்சி அவனை கண்ட்ரோல். 40 வருஷம் 30 வருஷம் ஒரு அப்போ ஆம்பளை பையனை வளர்க்குறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டு அந்த பொண்ணு வந்ததுமே திருந்திருவாங்க. எந்த முட்டா பயிலாவது இப்படி யோசிப்பாங்களா? ஆனால் யோசிக்கிறாங்களே, ஏன் அப்படி? உண்மையிலே அது தப்பு. அது 30 வருஷம் உங்க தருதலையா ஆக்கி வச்சிருக்காங்க ஒரு பயலை. ஒண்ணுமே இல்லாம வேஸ்டா ஒரு பயலை ஆக்கி வச்சுட்டு ஒரு பொண்ணு வந்துருவான். திடீர்னு வந்ததான் அவன் நாளையிலேருந்து திருந்தி உடனே வேலைக்கு போயிடுவேன். ஏம்மா நீ இருக்கலம்மா, நீ திருத்து அவனை. ஏம்மா இதுக்காக ஊர்ல உள்ளவங்களாம் பெற்று விட்டுருக்காங்க. என்னவோ ஒரு நாள் வருவோமா, கல்யாணம் பண்ணுவோம், 10 நாள் அவர் திருந்து வாரான், 10 நாள்ல வேலைக்கு போயிடுவாரான், அவன் பொறுப்பா வீட்டுல இருப்பாரான். இதுக்கா உண்மையிலே இப்படி யாராவது ஒரு எந்த பொம்பளையாவது திருத்தி என் புருஷனை ஒழுங்கா கொண்டு வந்திருக்கேன் சொல்லுங்க பார்ப்போம். ஏதோ அது வைராக்கியத்துக்கு சரிதான், என்னத்தையும் கட்டிட்டோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குங்களே தவிர எவனுமே அவன் மனசா திருந்தி மாறினாதான். பொம்பளையாலெல்லாம் திருத்தணும்னு நினைச்ச தலையில நின்னாலும் முடியாது. சும்மா என்னத்தையோ சொசைட்டிக்காக பயந்துட்டு வாழ்றவங்க தான் உண்மையிலேயே நிறைய பேர். கல்யாணம் குடும்பம்னு எல்லா சராசரி பொண்ணுங்களுக்கும் இருந்த அதே கனவு தான் மீனாட்சிக்கும் இருந்தது. ஆனால் கணவரோட குடிப்பழக்கம் மீனாட்சி அம்மாவோட மொத்த கனவையும் சிதைச்சு போட்டுருச்சு. தன்னோட 2 பெண் குழந்தைகள் உடல்நிலை சரியில்லாத அம்மானு எல்லாரையும் ஆளாக்க வேண்டிய பொறுப்பும் கூடி போக நிற்க நேரம் இல்லாமல் பம்பரமாக சுத்த வேண்டிய சூழல் மீனாட்சி அம்மாவுக்கு. மீனாட்சினா சாதாரண ஒரு வாழ்க்கை தான் எப்பயும் போல். அப்பா கொஞ்சம் நல்ல ஆஃபீஸர், ஆனால் அந்த குடினால அப்பாவோட லைஃபே அப்படியே, அப்பான்ற லைஃபே எங்களுக்கு அப்படியே டவுன். எங்கள் அம்மா போராடி தான் எங்களை வளர்த்தாங்க. அதே லைஃப் என் லைஃப்பில் எனக்கு அமைஞ்சிக்கிச்சு. அவங்களும் குடிக்க தான் அடிக்ட் ஆனவங்க தான். அவங்க எல்லாம் என்னென்னவோ சமாளித்து பார்த்தா முடியலை. ஹஸ்பண்ட் சரியில்லைன்றப்போ நம்ம இறங்கி வேலை செஞ்சால் தான் பிள்ளைங்களை காப்பாற்ற முடியுன்ற நிலைமைக்கு வந்துட்டேன். 9 மணிக்கு என் வேலை ஸ்டார்ட் பண்ணுறது, திருப்பி நைட்டு 9 மணிக்கு தான் உட்காருவேன். அந்த அளவுக்கு. அப்போ சைக்கிள் தான் வச்சுருந்தேன், இப்போ நானும் ஸ்கூட்டி வச்சுருக்கோம். சைக்கிளே இங்கேருந்து எங்கெங்கே மதுரைக்குள்ளே போக முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு கலைஞ்சிருக்கேன். அவ்வளோ தூரத்துக்கு வேலை பார்ப்பேன். அதெல்லாம் சொன்னால் ஒரு படமே ஓடலாம். இங்கேருந்து நான் 9 மணிக்கு போனேன்னா நேராக மாட்டுத்தாவணி, அப்போ மாட்டுத்தாவணி மார்க்கெட் வந்துருச்சு, பூ மார்க்கெட்டு போவேன், பூ எடுத்துகிட்டு வருவேன், அம்மாட்ட கொடுப்பேன். அம்மா கடையில் தான் இருப்பாங்க. அம்மாவுக்கு இங்கேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போயிடுவேன். அம்மாவுக்கு சாப்பாடு வச்சுட்டு திருப்பி அந்த பூ எடுத்துகிட்டு வந்ததில் இங்கே கட்டை போட வரணும், பரசுராம்பட்டிக்கு தான் வரணும். இங்கே கட்டை போட திருப்பி வருவேன். திருப்பி இங்கே இருந்துட்டு திருப்பி கடைக்கு போவேன். சைக்கிளே தான். திருப்பி அங்கே முடிச்சுட்டு அங்கே எத்தனை கடை வாடிக்கை இருக்காங்களோ அத்தனை கடைக்கும் போய் கொடுக்கணும். திருப்பி அங்கேருந்து வந்துட்டு மத்தியானம் சாப்பாடு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்க சாப்பிட்டாங்களான்னு போய் ஸ்கூலில் பார்த்துட்டு திருப்பி வருவேன். திருப்பி இந்த கட்டை போட்ட பூவெல்லாம் திருப்பி எடுக்க வரணும். திருப்பி கொண்டு போவேன். திருப்பி பூ சேல்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா திருப்பி மார்க்கெட் போகணும். பூ இருந்துச்சுன்னா பேலன்ஸ் இருந்துச்சுன்னா போக மாட்டோம். இல்லை வித்துருச்சுன்னு சொன்னால் உடனே ஓடணும். திருப்பி பூ எடுக்கணும். திருப்பி பூ கட்ட போடணும். நம்ம லைஃப் இப்படி பிள்ளைங்க வேஸ்ட்டாக போயிடும். எங்கள் அம்மா அதை சொல்லி பயமுறுத்துவாங்க. நீ உன் வீட்டுக்காரனை நினைக்காத, இந்த 2 பிள்ளைங்களும் அவனுக்கு என்ன ஆம்பளை, அவன் பாட்டுக்கு எங்கிட்டும் போவான், நீ இந்த பிள்ளைங்களை விட்டுட்டேன்னா அந்த பிள்ளைங்க அதுவும் வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லி அந்த பயம் வந்துருச்சு எனக்கு. அதனால் நம்மளும் பிள்ளைங்களை விட்டுறக்கூடாதுன்னு அந்த ஒரு வைராகியம். 2 பேருமே பிஇ முடிச்சிருக்காங்க. 2 பேருமே முடிச்சிட்டாங்க. மதுரையில் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். ஒரு பொண்ணு மார்த்தாண்டத்தில் இருக்காங்க. அந்த அதான் அதெல்லாம் எப்படி சொல்ல, விளையாட்டை செஞ்சதெல்லாம் இப்போதான் அதை யோசிக்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயம் நம்ம பண்ணியிருக்கோன்னு. அப்போலாம் எனக்கு தெரியலை. இப்போ இந்த நாட்களை கடந்து வந்ததுக்கப்புறம் யோசனை வருது. ஓகே பரவாயில்ல, நம்மளும் ஓரளவுக்கு ஏதோ நல்லது செஞ்சுருக்கோம் அப்படின்னு இப்போ தோணுது. அப்போ அது பெருசாக தெரில, நம்ம கடமை அப்படின்ற மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போதான் அது பெருசாக யோசிக்கிறேன். நம்ம
மனித பிறவிகளாலே ஒரு 40 வயசுக்கு மேலே வச்சுன்னா வயசான டிக்கெட்டா அந்த மாதிரி ஒதுங்க வேணாம். எனக்கு அந்த ஒதுங்க கூடாதுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. நம்ம எதுக்கு நமக்கு திறமை இருக்கும்போது நம்ம அதை வெளிப்படுத்துவோம். அது வயசான அந்த இதுன்னு சொல்லி வரக்கூடாது. வயசானவங்களும் செய்ய முடியுன்றதை எல்லாரும் காமிக்கணுன்றதுக்காக தான் மெயினாக நான் டான்ஸே பண்ணுறது. தனி மனுஷியா இந்த சமூகத்தில் மூச்சு விடக்கூட முடியாமல் ஓடின ஓட்டத்துக்கு தன்னோட 47வது வயசில் தான் தனக்குன்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க மீனாட்சி. டான்ஸ்னா என்னன்னு தெரியாமலேயே டான்ஸ் மேலே இருந்த ஒரு ஆர்வத்தில் டான்ஸ் ஆடி வீடியோ போட இப்போது இன்ஸ்டாகிராமில் மீனாட்சி தான் வைரல் டான்ஸர். ஃபர்ஸ்ட் வீடியோலாம் விளையாட்டை தான் அப்ரூவ் பண்ணோம். இப்படிலாம் ரீச் ஆகும்லாம் உண்மையிலேயே யோசிக்கல. சும்மா ஜஸ்ட் யூடியூப்ல தான் நம்ம அடிபட்டுருக்கோம்ல, அது மாதிரி ஒரு சிலங்களை போட்டு பார்ப்போம் வருதானே. ஆனால் போட்டதுமே ரீச்சுடு. ஃபர்ஸ்ட் லியோ சாங் தான் போட்டோம். அதுவே ஓரளவுக்கு நல்ல ரீச் ஆகும் தான். அடுத்து ஓகே போகுது, அடுத்து போடலாம் அப்படின்ற மாதிரி. லியோ சாங்லாம் சும்மா அந்த இந்த ஒரு ஸ்டெப்பு தானே, அதனால ஈஸியாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் அது ஈஸியாக வரவுமே நான் நினச்சேன், சரி ஈஸியாக போட்டுடலாம் போல நான் நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் உள்ள கஷ்டங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அம்மா டான்ஸுன்றது உண்மையிலேயே நம்ம மூளையிலேருந்து உள்ளங்கால் நகம் முடிய அந்த டான்ஸ் தான். அது ஃபுல்லாகவே அந்த கான்சன்ட்ரேஷன் அதில் இருந்தால் தான் அந்த இது பண்ண முடியும். ஒரு பொண்ணு சோஷியல் மீடியாவில் ஃபோட்டோ போட்டால் கூட வந்து உங்கள் முகத்தை போட காட்டாதீங்க, உங்கள் வீடியோவை பகிராதீங்கன்னு சொல்கிறோம். நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம், நிறைய ஒரு கிரிஞ்சுத்தனமான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரியான சூழல் இருந்துச்சுங்களா? அந்த மாதிரிலாம் இருந்தது எப்படி நீங்கள் வந்து பிரேக் பண்ணீங்க? இப்போ உண்மையிலேயே நம்ம இப்போ ஒரு வீடியோவே போட்டாலும் ஒரு வயசானவங்கன்றதை பற்றி தான் மற்றவங்க யோசிக்கிறாங்க. வயசான கிழவி நீ எல்லாம் ஆடணுமா அப்படிங்குவாங்க. ஏன் இப்போ வயசு பொண்ணு ஆடினா ஏற்றுக்குருவீங்களா? வயசு பொண்ணு அழகா டிங்கின்னு ஆடுனா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா? நீங்கள் எல்லாருமே அக்கா தங்கச்சியை யோசிக்கவே வேணாம்ப்பா. அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்கள்ட்ட விட்டுருங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? இந்த போராட்டமான ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா, எப்பயாச்சும் ஏய்க்கு இந்த வாழ்க்கை வாழணும்னா போதுமே அப்படின்னு எனக்காச்சும் உங்களுக்கு நினச்சது உண்டா? அது எல்லாரும் மனுஷங்களுக்கு இருக்குல்ல, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்கும் அந்த லைஃப் இருக்கும். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எனக்கெல்லாம் அப்படிதான் கொஞ்ச நேரம் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஓடுறோம், எப்படா வந்து தூங்குவோன்னு தான் தோணும். மற்றபடி அடுத்த யோசனைக்கெல்லாம் டைம் இருக்காது எனக்கு மேக்ஸிமம். அதனால தான் எனக்கு பாதி நாள் தெரியலைன்னு நினைக்கிறேன். இந்த ஓடியார வேலையை பார்க்க, நாளைக்கு காலையில் இருந்துச்சா இந்த கடைக்கு இது செய்யணும், அந்த இது போகணும், நாளைக்கு இந்த பொருள் தீர்ந்து போச்சு அதை வாங்கணும், அப்படிதான். அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு அது காட்டிலும் சாயந்தரம் 6 மணிக்கு வந்தால் பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுக்கணும். அது பூ கடையில் உட்காந்துட்டே ரோட் லைட்டில் உட்காந்து படிக்க வச்சிருக்கேன் என் பிள்ளைங்களெல்லாம். ரோட் லைட்டில் தான் உட்காந்து படிச்சிருக்காங்க. இதே இந்த நம்ம புதூர் மெயின் ரோட்டில். ஒரு 40 வருஷமாக தனியால் உழைச்சிருக்கீங்க. உழைப்பு மிக அதிகமான ஒரு நம்பிக்கையும் காரணமாக சமூகத்தில் ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு போயிருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை முழுக்கவே வந்து டான்ஸ்? இப்போ வேலை எனக்கு சாகிற முடிய வேலைன்றது ஓயாது. கண்டிப்பாக இப்பயுமே இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு இப்போ 12 மணி ஆகுதா, இப்போ தான் அவங்க கூட இன்டர்வியூனால உட்காந்துருக்கேன். இப்பயுமே நான் வீட்டில் இருந்தேன்னா வேலை இருந்துட்டு தான் இருக்கும். வீட்டில் இருந்தாலும் வேலை இருக்கும், வெளியும் கடை இருக்குது, இல்லை கடை அந்த பழக்க வழக்கம் இருக்குது. ஃபோன் அடித்தாங்கன்னா இப்பயுமே முடிச்சுட்டு ஒரு ஃபேஷியல் இருக்குது போகணும். முடிச்சிருக்கேன். அதனால வேலைகள் அது என்றைக்குமே உட்கார மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு கடவுள் அந்த தைரியம் கொடுக்கணும், உடம்பு சக்தி கொடுத்தா இன்னுமே நான் வேலை பார்ப்பேன். இப்போ உங்களுக்கு என்ன ஆசைகளா கனவுகளா இருக்குது மைண்டில்? இந்த ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் வந்து மீனாட்சி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அல்லது இப்படி இருக்கணும். மீனாட்சி இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறத காட்டிலும் எனக்கு எல்லாருக்குமே என்னை தெரியணும்னு ஒரு ஆசை வந்துருச்சு. இப்போ எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியணும். கண்டிப்பாக மீனாட்சின்னா நம்மளை பார்த்தாலுமே ஓகே இவங்க மீனாட்சின்றத அந்த அட்டென்ஷன் வரணுன்றது ஒரு ஆசை வந்துருச்சு. இந்தியா ஃபுல்லாகவே 2 வீலரில் பயணம் பண்ணணும்னு ரொம்ப ஆசை எனக்கு இன்னுமே இருக்குது. எனக்கு உண்மையிலே மன வலிமை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அதுவும் செய்வேன். இப்போ எங்கள் அம்மா இருக்காங்க, அம்மாவால் தான் இன்னுமே டிலே. அம்மாக்காக சரி கொஞ்ச நாள், ஏன்னா நம்ம இப்போ கிளம்பிட்டோம்னா அவங்கள கவனிக்க ஆள் இல்லை. ஆள் வேலைக்கு வச்சாலுமே அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக எனக்கு தெரியல.
சரி நம்ம அவங்க ஒரு கடமை, ஏன்னா எனக்காக அவங்க என் கூடயும் உழைச்சிருக்காங்க, கடைசி காலத்தை அவங்கள விட்டுட்டு போயிடக்கூடாதுன்றக்காக கொஞ்சம் கூட இருக்கேன், அவ்வளோதான். ஒரு 5 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ரவுண்ட் அடித்த ஒரு கண்டிப்பாக இருப்பேன். எனக்கு ஒரு பணம் பேருன்றது காட்டிலும் ஒரு வாழ்கிறோம் உருப்படியாக ஏதாவது செஞ்சுட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்டு இப்போ இதாகிடுச்சு. வாழ்ந்துட்டு இவ்வளோ நாள் போராடி தான் வாழ்ந்துருக்கேன். இனிமேல் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக போராடினோம்னா இன்னும் கொஞ்சம் நல்ல மைண்ட், ஓரளவுக்கு யாருக்காவது நல்லது செஞ்சுட்டு போயிடுவோன்ற ஒரு மைண்டு வந்துருக்கு. இப்போவுமே உண்மையிலே இன்றைக்கி எங்கள் அம்மா இல்லைனாலும் இன்றைக்கி நான் இந்தியா ஃபுல்லாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருப்பேன். நான் உடம்பு என்ன ஆகும் அதெல்லாம் இதாகிடுச்சு எனக்கு. ஓகே, போராட்டமேன்றது ஓடுவோம் உங்களது. ஆண் பெண்ணுன்னு இந்த சமூகத்தில் பேதம் இல்லை. தனக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு யார்கிட்டையும் அனுமதி வாங்கி காத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பறவை மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும்னு சொல்கிற மீனாட்சி அம்மாவோட ஆசையெல்லாம் தனி மனுஷியாக இந்த உலகத்தை சுற்றணுங்கிறது மட்டும்தான். இவ்வளவு தடைகளை உடைச்ச மீனாட்சி அம்மாவுக்கு இந்த வாய்ப்பும் கைகூடாமலா போயிடும்.